திடீர்னு சட்டசபையை கூவத்தூருக்கு மாற்றி கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு அடைஞ்சு கிடக்கிறான். ஒரு அரை கிலோ அடைஞ்சுக்கிட்டவன் சொல்கிறான் சுதந்திரமாக இருக்கும். அந்த கூவத்தூர் என்னடா அதுன்னா கோல்டன் ரெசார்ட்டு. கோல்டன் ரெசார்ட் அப்படி என்னடா சிறப்புன்னு பார்த்தா 3 பக்கம் தண்ணி. ஏறி குதிச்சு எங்கேயும் போக முடியாது, விழுந்து செத்துருவான். ஒரே ஒரு பக்கம் கதவு பாதை, அந்த பக்கம் பூரா அருவாளோட ரவுடி. ஐயா ஸ்டாலின் தூக்கிட்டு வரும்போது சட்டை இப்படி தூக்கிட்டு வராங்க. இறக்கி விட்டவன பாச்சா ரஜினி என் சட்டையை கிழிச்சிட்டாங்கிறத பெருமையா சொல்றது இவங்கதான். இது சட்டசபை இல்லை, சட்டை கிளி சபை. இதுக்கு முன்னாடி ஆள் இருந்து ஆண்டுகிட்டு இருந்துச்சு, இப்ப சமாதி ஆட்சி செய்யுது. எவன் போனாலும் ஒரு அடி அடிக்கிறான். எதுக்குடா அடிக்கிறீங்க, சொல்லிட்டு அடிங்கடா. இப்ப இந்த அருண் ஜேட்லி அறிவிச்சிருக்காருல, இங்க கையெழுத்து போட்ட காவாளி போய் யாருன்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன். எந்த முதலமைச்சரை கேட்கறேன்னு தெரியும். எவன்டா டே, ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முதலமைச்சர் இருக்கான், சாயந்தரம் ஒரு முதலமைச்சர் இருக்கான். எந்த முதலமைச்சர் போட்டான்னு தெரியும். யாரையும் திட்டும் போது நான் என்று திட்டாத. அப்படி திட்டுவதா இருந்தா சுப்பிரமணிய சாமி அப்படி ஏதாவது சொல்லிக்க. திடீர்னு சட்டசபையை கூவத்தூருக்கு மாற்றி கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு அடைஞ்சு கிடக்கிறான். ஒரு அரை கிலோ அடைஞ்சுக்கிட்டவன் சொல்றான் சுதந்திரமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், உல்லாசமா இருக்கும். அதுக்கு தாண்டா அவங்கள ஓட்டு போட்டோம். ஏய், நீங்க உல்லாசமா இருந்து மஞ்சள் குளிக்கிறதுக்கு தாண்டா நாங்க வெயில் ஓட்டு போட்டோம். எப்படி அப்புறம் வரும்போது எல்லாம் டேய் கைதி நம்பர் 101 102 ஏறிக்கா போட்டு கதவை போட்டு வண்டி எடு, நேரா வண்டி எடு. சட்டசபைக்குள்ள இறக்குறான். சட்டசபைக்குள்ள உள்ள விட்டு கதை பிடிட்டான். எந்த வழியிலையும் அந்த கூவத்தூர் என்னடா அதுன்னா கோல்டன் ரெசார்ட் அப்படி என்னடா சிறப்புன்னு பார்த்தா 3 பக்கம் தண்ணி. ஏறி குதிச்சு எங்கேயும் போக முடியாது, விழுந்து செத்துருவான். ஒரே ஒரு பக்கம் கதவு பாதை, அந்த பக்கம் பூரா அருவாளோட ரவுடி. வெட்டுப்பட்டு சாகிறதா, தண்ணிக்குள்ள குதிச்சு சாகிறதா? மானங்கட்ட இனமே இதை சரி செய்யறதுக்கு எத்தனை வேலு எத்தனை வாழை தூக்குறதுன்னு தெரியல. பார்த்தாங்க ஒரு வழி. ஐயா ஸ்டாலின் தூக்கிட்டு வரும்போது சட்டை இப்படி தூக்கிட்டு வராங்க. இறக்கி விட்டவன பாச்சா ரஜினி யாருப்பா என் சட்டையை கிழிச்சிட்டாங்கிறத பெருமையா சொல்றது இவங்கதான். இது சட்டசபை இல்லை, சட்டை கிளி சபை. என்னத்தையோ இந்த இனத்துல பிறந்துட்டு நம்ம படுற பாடு இருக்க. இங்க பாரு, எப்படிப்பட்ட அறிஞர்கள், பெரியவர்கள், ஞானிகள். எனக்கு ஒண்ணு தாண்டா புரியல. இந்த நாட்டில் தினமும் தொழுகிறோம், தினமும் ஜெபிக்கிறோம், தினமும் கோயிலுக்கு போகிறோம். அப்ப யாரா ஓட்டு வாங்கி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க தெரியல. பாவத்தை தொலைக்கிறதுக்கு தானே எல்லாம் செய்யறிய. இது ஒரு பெரும்பாவமா இல்லையா? 2 பாவிகளை அதிகாரத்தை உட்கார வைக்கிறத விட ஒரு கொடும்பாவம் ஏதாவது உண்டா? தெரியாம பண்ணிட்டா பரவாயில்ல, தெரிஞ்சே பண்றான். ஓராண்டு 2 ஆண்டு 50 ஆண்டுகளா திரும்ப இந்த ஊழலை எதிர்த்து பேசுறது, லஞ்சத்தை எதிர்த்து பேசுறது இப்ப ஒரு பெருமை. எங்க பார்த்தாலும் கரப்ஷன், எங்க பார்த்தாலும் ஊழல். எந்த தொலைக்காட்சி திருப்பினாலும் மண்டை ஓட்டுக்குள்ள 3 மூளை வச்சிருக்கவங்களா இருக்கான். 3 மூளை வச்சிருக்கான் ஒருத்தனும். ஆக்சுவலி திஸ் ப்ராப்ளம் இஸ், ஒரு நாள் தொலைக்காட்சியிலேருந்து பேசிட்டு கீழே வரும்போது தேஞ்ச செருப்போட நிற்போம், விளாச்சி விட்டுருவோம். ஒரே கருத்து, ஊழல் லஞ்சம் எதிர்த்து பேசாதான்னு எவனும் இல்லை. எனக்கு ஒண்ணுதான் புரியல. எல்லாருமே ஊழலை எதிர்க்கிறோம், எல்லாருமே லஞ்சத்தை எதிர்க்கிறோம். அப்ப யாரா கொடுக்குறா, யாரா வாங்குறா? பதில். இதுக்கு பேர் தான் கர்மம். இதை தொடக்க வேண்டியது நம்ம கடமை. புரியுதா? இப்ப நாம எங்க இருக்கிறோம்னா சுடுகாட்டு பொட்டல்ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆள் இருந்து ஆண்டுகிட்டு இருந்துச்சு, இப்ப சமாதி ஆட்சி செய்யுது. எவன் போனாலும் ஒரு அடி அடிக்கிறான்.
எதுக்குடா அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்கடா. எவன் போனாலும் விழுந்து விழுந்து கும்பிடுறான். அட பாவிகள், அந்த கடற்கரை செஞ்ச பாவத்துக்கு என்ன கொடுமைடாது, என்ன கொடுமை. ஒரு மானங்கட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு சை. இப்ப இந்த அருண் ஜேட்லி அறிவிச்சிருக்காருல, இங்க கையெழுத்து போட்ட காவாளி பையன் யாருன்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன். எந்த முதலமைச்சரை கேட்கறேன்னு தெரியல. எவன்டா டே? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முதலமைச்சர் இருக்கான், சாயந்தரம் ஒரு முதலமைச்சர் இருக்கான். எந்த முதலமைச்சர் போட்டான்னு தெரியல. என்னமோ புரியல. அரசு அமைச்சிட்டு அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கவன்லாம் யாரோ அடிச்சு உட்கார வச்ச மாதிரியே இருக்காங்க. நீங்க தான் முதலமைச்சரா? ஆமாங்கய்யா, நான் தான். என்னங்க அது அதான் எதுவும் பிரச்சனைங்களா? ஐயா, என் ஆளு தலைவன் ஆயிட்டான், என் ஆளு முதலமைச்சர் ஆயிட்டான், முதலமைச்சரே அடிமையா இருக்கான். அப்ப என் தலைவனே அடிமைனா நாங்க எவ்வளவு கீழான அடிமைன்னு கற்பனை பண்ணிக்க. ஐயோ, இனிமே புதவழியில ஓட்ட போட்டு போக வேண்டியது நேரம். எங்கடா இருக்கு சமாதி? எங்கடா இருக்கு? போற நான் எனக்கு இப்ப கோவமே வர்றது எல்லாமே சிரிப்புட்டான் எனக்கு. சட்டசபையில் நான் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அவர் நல்லா தண்டா, அவர் நல்லா பண்றாரு. சரி, அவர் சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்ததை விட இவர் உட்கார்ந்தது நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. என்னத்தை பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு? இந்த ஒரு மாசமா இந்த நாட்டுக்குள்ள நடக்கிறத எவனும் வெளியில சொல்ல முடியாது. வானூர்தி நிலையத்தில் என்ன சந்திக்கிற எல்லாரும் ஒரு சோக வீட்டில் சந்திக்கிற மாதிரி என்னை பார்க்குறான். எங்க இருந்து வரேன்? துபாயில இருந்து வரேனே. என்னப்பா என்னன்னே இப்படி ஆயிடுச்சு? ஏன்டா? நாடு இப்படி ஆயிடுச்சுண்ணே. நான் என்னடா செய்யுது? சீக்கிரம் வாண்ணே. நான் வந்துக்கிட்டு தாப்பா இருக்கிறேன். எவனும் வழி விட்ட மாதிரி சீக்கிரம் வாண்ணேங்கிறான். இதை விட சீக்கிரமா நான் எப்படா வர்றது? என்னன்னேங்கிறான். இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்தாங்கிறான். இங்கதாங்க இருந்தேன், இங்கதான் இருந்தேன். வெளிநாட்டுல இருந்து வர்ற எல்லாரும் அவனுக்கு அவமானமா இருக்கான். இந்த நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்து, ஆதியில காடுகளில் வாழ்ந்து திரிந்தோம், வேட்டையாடி உண்டுகிட்டு இருந்தோம். அப்ப முதலாக வேட்டைக்கு போகிற போது உனக்கு ஒரு விலங்கு நண்பனா வந்துச்சு. அந்த நண்பன் தான் நாய். அதனால யாரையும் திட்டும் போது நாய் என்று திட்டாத. அப்படி திட்டுவதா இருந்தா சுப்பிரமணிய சாமி அப்படி ஏதாவது சொல்லிக்க. அந்த மாதிரி ஏதாவது பேர்ல திட்டிக்க. நாய் என்று சொல்லாத. நாய் ஆதியில் இருந்து நம்மோடு நண்பனாக இருக்கிற ஒரு விலங்கு. இவனுக்கு கும்பிட தெய்வம் இல்லாத மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறான். ஐயப்பனுக்கு போறான், அங்கிட்டு திருப்பணிக்கு அங்கிட்டு திருப்பதியில போய் காசை கொட்டுறான். அது இப்ப காசா போட முடியாது. ஏடிஎம் வச்சு கிழிச்சுக்கிட்டு வர வேண்டியது. அப்படி வெங்கடாசலபதி ஒரு 50 ரூபா மட்டும் கழிச்சு விடுறேன். ஒரு நாடு என்னவோ ஒண்ணு. பண்ணுங்கடா பண்ணுங்கடா. இப்ப கடல்ல என்ன கொட்டுச்சுல? ஏன் கொட்டுச்சு? எப்படி கொட்டுச்சு? எதனால கொட்டுச்சு? எவனுக்கும் தெரியாது. ஆனா வர்றவன்லாம் 2 கப்பல் மோதிடுச்சு. மோதும்போது பாத்தியலா? இல்ல சொன்னாங்க, கேட்டோம். எண்ணெயை கொட்டிட்டு உலக நாடுகள் அவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பத்துல வளர்ந்துருக்குது. எண்ணெயை கொட்டினா எடுக்கிறதுக்கு. இப்படி ஒரு பேரிடர் நிகழ்ந்தா அதை எப்படி சமாளிப்பது, எப்படி அதை தீர்வு காணுவது என்பது ஒரு திட்டமும் இல்லை. வாடி தள்ளிட்டு இருக்கேன். என்னது? கடல்ல எண்ணெயை வாளிட்டு ஒரு நாடை பார்த்திருக்கீங்களா? இந்த எண்ணெயை கொட்டிடுச்சு, அள்ளிக்கிட்டு இருந்தாங்க வாளி வச்சு. அள்ளிட்டாங்கன்னு நினைச்சோம். இல்ல, இந்த சண்டையில யாரு உட்கார்றது அந்த நாற்காலின்னு இசை நாற்காலி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த எண்ணெயை விட்டுட்டான். நேற்று ராத்திரி பார்த்தா முன்னை விட அதிகமா எண்ணெய் குவிஞ்சு கிடக்குது. இப்ப என்னடா பண்ணுவீங்க? அளவில் இல்ல, அதுவே சரியாயிருந்தாங்க. என்னன்ற சரியான அது அலையா இழுத்து கொண்டு என்கிட்ட போடுங்க. எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாரு. இந்த வீரத்தமிழர் முன்னணி தொடங்கிய போதும் இருந்தாலும் என்ன வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்று எல்லாரும் நினைச்சாங்க. இப்போது சீமானின் நிறம் பச்சை என்று எழுதினார்கள். ஒரு பத்திரிகையாளர் கேட்டால், ஜெயலலிதாவுக்கு பச்சை பிடிக்குங்கிறதுனால நீங்க பச்சை போட்டிருக்கீங்களான்னு. எங்க அண்ணன் பிரபாகரன் பச்சை உடுப்பு போட்டிருக்காரு, அதுவும் ஜெயலலிதாவுக்கு பிடிக்கும் தான் போட்டிருக்காரு. அவன் யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறோம் தெரியாம கேட்டான். நாமளே உலக கேள்வி,
அவன் நமக்கு கேள்வியை கேட்டு நான் நமது முருகப் பெரும்பாட்டனை முப்பாட்டன் என்று சொன்ன உடனே எல்லாரும் கேலி. முப்பாட்டனம்பா, முருகன் முப்பாட்டனம்பா. முருகன் என் இன மூதாதையா இல்லையா? என் இன முன்னோரா இல்லையா? என் இன முன்னோர் என்றால் அவர் என் முப்பாட்டனா இல்லையா? அதுக்கு பதில் இல்லை. நீ எழுதி வச்சுக்க, இனிமே பிறக்கிற பிள்ளைகள் தான் முப்பாட்டன்னா அது முருகனைத்தான் சொல்லுவான். நீ நீ முதல்ல என்னை கேள்வி பண்ணுவ, கிண்டல் அடிப்ப. எங்க ஒரு ஆட்டுக்காரன்னா பேசினா பாருங்க தம்பி அரசேந்திர சோழன், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவேன். என்ன நக்கல்! எங்க ஒரு ஆட்டுக்காரன் எங்க ஒரு மாட்டுக்காரன் போட்டான். வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவேன் சொன்னேன். இப்போ உனக்கு நக்கலா இருக்குது, கிண்டலா இருக்குது. வயிறும் உயிரும் இருக்கிற வரை வேளாண்மை தேவைப்படும், விவசாயி தேவைப்படுவான். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் உனக்கு பசி வரும், அப்ப என் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அது நல்லா கவனம் வச்சுக்க.